திமுக ஆட்சியில் 2 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நினைச்சு வேதனைப்பட்டாங்க. இண்டிகோ விமானம் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவல்ல தெரிஞ்ச விமானம். இந்த விமானத்துக்குள்ள ஒரு பணிப்பெண்ணை நீங்க பாலியல் தொந்தரவுக்கு ஆட்படுத்திருக்கீங்கன்னா இதை விட கேவலம் என்ன இருக்கு? குடிமராமத்து நாயகன் அப்படிங்கிற பேர் அவருக்கு ரொம்ப பொருந்தும். இதை நான் சொல்லல, டெல்டா பகுதியை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. ஆனால் இந்த முறை அவர் வரும்போது தன்னிச்சையாக மக்கள் நடந்து வந்தாங்க. நான் பார்த்தேன், ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட அவருடைய பிரச்சாரத்தை பார்ப்பதற்காக நடந்து வந்து அந்த கூட்டம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு விவசாயிகள் அவரை நேசிக்கிறாங்க, ஏன்னா அது முழுமையாக விவசாயம் சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால விவசாயிகள் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கிற இடத்த நான் வந்து கண்கூடா நின்றுப்பார். தகுதியற்ற ஆட்சியாளர், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் நடந்துக்கூடிய குற்றவாளிகளுக்கு திமுக மேல ஒரு நீ என்னடா பெரிய ஒழுங்கா நீ எங்களை பத்தி பேசலாமாங்கிற மாதிரி இந்த கட்சிக்காரவங்க இருக்காங்க. லேப்டாப் 4.5 வருஷமா கொடுக்கல, 4.5 வருஷமா கொடுக்காத லேப்டாப்பை உடனே மாணவர்கள் மேல அவருக்கு வந்து இரக்கமும் கருணையும். தமிழ்நாட்டில் வந்து எல்லா துறையிலுமே அவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொரு துறையிலையும் பிரச்சனை. ஒரு ப்ராப்பரா நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா 100% மத்திய அரசாங்கம் அதற்கான முழு நிதியை ஒதுக்கி இருப்பாங்க. நீங்க அங்க அரசியல் பண்ணணும், மக்கள் மத்தியில மத்திய அரசுடைய பெயரை கெடுக்கணுங்கிறதுக்காக மக்களை வந்து நீங்க பழி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஈவன் ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டேஷன் போனா கூட அந்த குற்றத்தை செய்தவர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டரா இருந்தா அது புகாராக ஏற்றுக்கொள்ளப்படாது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தேர்தல் இப்போ வரப்போகுது மேம். தேர்தல் வரப்போகுது அப்படின்னாலே ஒரு கட்சியுமே அவங்களுடைய பணிகளை செய்வாங்க. திமுக கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல இருந்தே விளம்பரம் பண்றதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நாங்க வந்து இதை பண்ணியிருக்கோம்ப்பா அதை பண்ணியிருக்கோப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே அதிமுக பீரியட்ல நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களா இருக்கும். இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுக ஆட்சி 4.5 வருஷம் செயல்பட்டு இருந்ததப்போ நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கொரோனா டயத்துல அவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்காரு. இந்த புயல்லாம் வரும்போது அதுக்கு தேவையான நிவாரணங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பத்தி எதுவுமே பேசாம நாங்க பண்ணியிருக்கோம்ப்பா, மக்களுக்கு நாங்கள் நல்லதுதான் செய்வோம் அப்படின்ற மாதிரி அதிமுக ஆட்சி இருந்திருக்கு. திமுக ஆட்சியை பொறுத்தவரை எந்த பக்கம் பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு, இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. ஸோ சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த முதலமைச்சர் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். உங்களுடைய பார்வையில அவர் தான் சிறந்த முதலமைச்சர், மறுபடியும் 2026ல் அவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா நீங்க அழகா உணர்ந்து நிறைய விஷயத்த சொன்னீங்க. சென்ற ஆட்சியில வந்து நிறைய பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்கு அது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய வழியில வந்ததுனால நிறைய பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் சிசிடிவி கேமராக்கள்லாம் வேலை செய்தது. இன்றைக்கி சிசிடிவி கேமரா பேருக்கு தான் இருக்குது. நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துலையே நிறைய குளறுபடிகளும் அதில் அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். முழுமையாக ஸ்டாலின் ஆட்சி பெண்களை பற்றி கவலை கொள்வதே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இந்த சிறப்பு நிதி, கோடை நிதி, அது மாதிரி ஏதாவது சொல்லி பெண்களை வந்து இன்னும் சொல்லப்போனால் அவங்க கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க. பணம் கொடுத்தா வாக்குகளை வாங்கிடலாம், அவங்களுக்கான விஷயம் வந்து ஈஸி, ரொம்ப சுலபம் நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுகவுடைய ஆட்சியில் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப க்ளோஸாக ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி. இப்போ கறவை பசு, ஆடு மாடு, அது மாதிரியான திட்டங்களாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து மிக முக்கியமான திட்டங்கள். இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. 17,000 18,000லாம் தொடர அளவுக்கு ஒரு கிராமோட விலை நம்ம போனதை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அதிமுகவுடைய ஆட்சி, குறிப்பாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிறைய இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கும்போது கூட உடனடியாக சிபிஐக்கு போகணும்னு சொன்னார். சிபிஐ விசாரணை வைங்கன்னு சொன்ன ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. ஆனால் இங்கே பாருங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போதும் கூட, கோயம்புத்தூரில் நடந்த பாலியல் சம்பவமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி அதை முடிக்கிறது, அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்காகத்தான் அந்த வழக்கை இவங்க துரிதப்படுத்தினாங்களே தவிர இன்னைக்கு பெண்டிங்கில் இருக்கிற வழக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 10லிருந்து 12% வழக்குகள் கூட தீர்ப்பு கொடுக்கல. விரைவு நீதிமன்றங்கள் சரியான முறையில், ஏன்னா இங்கே ஆட்சியாளர்களுக்கு பெண்கள் மேலே பொறுப்பு கிடையாது. அதே மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகளில் கூட
குற்றவாளிகள் நிரபராதியாக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதை எதிர்த்து எங்கேயாவது இந்த ஸ்டாலின் ஆட்சி ஒரு வழக்கு தொடர்ந்தாங்களா? இவ்வளவு பேசுறாருல்ல, பேச்சு மட்டும்தான் இருக்கு. நான் அப்பான்னு சொல்றாருல்ல, எந்த அப்பாவாச்சும் தன் வீட்டு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தன் வீட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை எதிர்த்து கடைசி வரைக்கும் நின்று போராடுவாங்களா இல்லையா? குற்றவாளியை நாங்க தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஓய மாட்டோம்னு உண்மையான அப்பாவா இருந்தா போராடுவாங்கல்ல. இவர் வாய் சவடா, வாய்க்கு சும்மா மயக்கிறதுக்காகவும், அந்த வாய்ஜாலம், திமுகனாலே வாய்ஜாலம் தான், திமுகனாலே அந்த பேச்சுல ஏமாத்துறது தான். அதை அவர் தொடர்ச்சியாக அதை மட்டுமே தான் நம்பி இருக்காரு. இதே பாருங்க, செந்தில் பாலாஜி அவருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னு என்ன சொல்றாரு, என்னை சீண்டிப்பார் தீண்டிப்பார்னு வசனம் பேசி அவரே வெளியிடுறாரு. இது மாதிரி ஒரு வீடியோ, ஒரே ஒரு வீடியோ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராகவும் பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், என்னுடைய ஆட்சியில பெண்கள் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டும்னு எங்கேயாவது அவர் பேசியிருப்பாரா? இது அப்படியே கம்பேர் பண்ணுங்க. ஏடிஎம்கே பீரியட்ல புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் அவங்க இருக்கிற மாதிரியான ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதை தொட்டு அதே போலதான். ஏடிஎம்கே பீரியட்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தா முடிஞ்சோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், பயம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அததான் மக்களுமே இப்ப சொல்றாங்க மேம். ஜெயலலிதா அவர்கள் என்ன ஒரு லெகசியை கடைபிடிச்சாங்களோ அப்படியே கொஞ்சம் கூட மாறாம எடப்பாடியார் அந்த ஆட்சியில கொடுத்தாருன்றதா இன்னைக்கு மக்கள் நிறைய சொல்றதை கேட்க முடியுது. நிச்சயமா அதோட வழியிலே வந்ததுனால இன்னும் அடிஷ்னலா திங்க் பண்ணாரு. அடிஷ்னலா ஏழை மாணவர்களுக்கு அந்த 7.5% நீட்டு இடஒதுக்கீடு இருக்கு பாருங்க, அதெல்லாம் அற்புதமான திட்டம். இன்னைக்கு திமுக அதுலேருந்து ஒரு 2.5% அதிகப்படுத்திருக்க கூடாதா? நீங்க நீட்டை தான் ஒழிக்க முடியல, ஒரு 10% அதை மாத்தி இருக்க கூடாதா? ஏன்னா மாத்த மாட்டாங்க. அப்படின்னா இந்த வாக்குறுதி கொடுக்க முடியாதுல, நீட்டை ஒழிச்சிருவோன்னு இந்த தேர்தலுக்கு. அம்மா, நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுதான் மக்களை பாதுகாக்கணும். உங்களுடைய பிடிவாதத்தினால ஒரு ஆகாத ஒரு சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த எனக்கு ரகசியம் தெரியும்னு சொல்றீங்க. அதுதான் முதல் கையெழுத்துன்னு சொல்றீங்க. இது மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நீங்க வந்துட்டீங்க. சரி, இந்த பொய் வாக்குறுதிங்கிறது அம்பலப்பட்டு போயிடுச்சு, மக்கள் மத்தியில நல்லாவே தெரிஞ்சுட்டு இது நீட்டை ஒழிக்கிறதுக்கு உங்களால முடியாது, உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸும் தெரியாது, சட்டப்படியும் போக மாட்டீங்க, நீங்க வேற மாதிரியான ஆள்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அதற்கு தீர்வாகனாவது இன்னொரு 2.5% இன்க்ரீஸ் பண்ணலாம். அது என்ன, மக்களை நேசிக்க கூடியவர்களாக இருந்தா பண்ணுவாங்க. இவங்களுக்கு விளம்பரம் தான் தேவை. நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்திலேருந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்க பிரச்சனைகளாக கச்சத்தீவு, நீட்டு, இதையெல்லாம் காவேரி பிரச்சனை, இதையெல்லாம் பிரச்சனையாகவே வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய நோக்கம். அதில் அவங்க எப்போவுமே ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. இப்படி வச்சுட்டு ஆனால் அவர் அப்படி இல்லை. திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஏற்கனவே அருமையாக சொன்னீங்க. அதாவது பழைய திட்டங்களை தான் இவங்க திறப்பு விழா பண்ணி வச்சாங்கிறதுல நம்ம மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க, சட்டக்கல்லூரிகளை திறந்தாங்க. இதுதான் நம்ம மக்களுக்கு நேரடியாக பலனளிக்க போகிறது. இப்போ அனைத்து மகளிர் காவல் நிலையம் யார் ஆட்சியில் திறக்கப்பட்டது? ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில் திறக்கப்பட்டது. பெண்கள் பிரச்சனைகளை பெண் காவலரிடம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெரிவிக்கப்பட்டது. அது மாதிரி நிறைய விஷயத்த முன்னெடுப்பாக எடுத்து பெண்களுக்காக சிந்திச்சது அதிமுக ஆட்சி காலத்தில் தானே. இன்னும் சொல்ல போனால் பெண் குழந்தை பால் கொடுக்கணும், பால் கொடுக்கும் அறை அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு பாழடைஞ்சு போய் கிடக்கு. மிக முக்கியமான ஒன்று, பெண்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உள்ளார்ந்து சிந்தித்து ஒரு பெண்ணாகவும் ஒரு தாயாகவும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் செஞ்சாங்க. அதையே இவரும் செஞ்சார். இன்னும் கூடுதலாகவே அந்த பிங்க் வாகனம், பாதுகாப்புக்கான பிங்க் வாகனம்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் கொண்டுட்டு வந்தாங்க. இது எல்லாமே இன்னைக்கு எதுவுமே இன்னைக்கு இல்லைங்கிறது தான் மிக வருத்தமான ஏரியாவாக இருக்குது. மேம், இப்போ இதை நீங்க பேசினா இன்னும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த திமுக ஆட்சியில பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாயிடுச்சு. அதிமுக ஆட்சியில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்ததா இருக்கட்டும், பிங்க் பேட்ரோல் கொண்டு வந்ததா இருக்கட்டும், அங்கங்க சிசிடிவி ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்ட்டு பல விஷயங்கள் சொன்னீங்கல்ல மேம். நீங்க கூட இப்ப சமீபத்துல கூட பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி ஒரு மாநாடே போட்டீங்கல்ல மேம். அங்க பெண்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க மேம் உங்ககிட்ட இந்த திமுக ஆட்சியை பத்தி? திமுக ஆட்சியில 2 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நினைச்சு வேதனைப்பட்டாங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க மேடம். இன்றைக்கி பிள்ளைகளை வெளியில் அனுப்பவே எங்களுக்கு பயமாக இருக்குது. விளையாட கூட வைக்கிறது இல்லை. பெண் பிள்ளைகளை வீட்டுக்கு வெளியில் வாசலில் விளையாட விட்டு அந்த காலம்லாம் இருக்கும்ல, அந்த காலமெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா கஞ்சாவோட புழக்கம் மிக அதிகமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலுக்காக பேசுகிறோன்னு யாரும் நினைக்க வேண்டாம். காலமாக எல்லாமே இருக்குங்கிறத நாங்களும் ஏற்றுக்கிறோம். ஆனால் எத்தனை மடங்கு அதிகரித்திருக்கு, எந்தெந்த பகுதிகளில் அதிகரித்திருக்கு, எவ்வளவு பேரை இது அட்டாக் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நோக்கி யோசிக்கும் போது இந்த 4.5 வருஷம் டேஞ்சரஸ் தான். மிக அபாயமான காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ நாமக்கல் எடுத்துங்க, பெண் மாணவிகள் அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்கிறது வரைக்கும் இன்னைக்கு வேதனையான விஷயம் தானே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தாலும்
ஒரு பெண்ணையும் நீங்க போதை பழக்கத்துக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது தான் திமுகவோட திராவிட மாடல். இவ்வளோ ஏன் பள்ளிக்கூடத்துல கிளாஸ் ரூம்ல யூனிஃபார்ம் போட்டு உட்காந்து பீர் பாட்டில் குடிக்கிறாங்க, அது வீடியோ எடுத்து வர ரீல்ஸ். பெண்கள் அதான் பெண்கள் முன்னேற்றத்துல திமுக செய்த சாதனையாக வேணா நம்ம அதை சொல்லலாம். மாணவிகள் சேர்ந்து யூனிஃபார்மோட உட்காந்து பீர் குடிக்கிறத வந்து வீடியோ எடுத்து போட்டதாகும். இன்னும் பல கல்லூரியில உணவு சாப்பிட்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அசால்ட்டா யூஸ் பண்றாங்கம்மா. அவங்க ஊசி போட்டுக்கிற வீடியோஸ்லாம் கூட என்கிட்ட இருக்கு. ஆனால் நான் அதை வெளியிட விரும்பலை. ஏன்னா அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்குங்கிறதுனால நாங்கள் தொடர்ச்சியாக சமூகத்தில் இந்த விஷயத்தை எடுத்து நான் போராடிட்டு இருக்கிறதுனால எனக்கு நிறைய தகவல்கள் வருது. இந்த இடத்துல இது நடக்குது, இப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. இந்த பெண்கள் பாதுகாப்பு மாநாடு அப்படிங்கிறது இந்த தருணத்தில் மிக முக்கியமானது. ஏன் பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னா, நீங்கள் மற்ற திட்டங்கள் மற்றது அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சிருவோம். இங்கே சுதந்திரமாக ஒரு பெண் வெளியில போக முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்கள் ஆட்சியாளராக இருந்து என்ன பண்ண போறீங்க? வேற எதுக்கு? நீங்கள் சுதந்திரமே இல்லை, வாழ்வதற்கே பயம், வாழ்றதுக்கே அச்சம். ஒரு விமான பணிப்பெண்ணை போயிட்டு நீ பாலியல் சிண்டல் பண்ற திமுகவோட நிர்வாகினா அவ்வளோ பெரிய ஆளா? நீ அவ்வளோ பெரிய ஆளா? அவமானம். இந்திய அளவில் அசிங்கப்படுறது, உலக அளவில் அசிங்கப்படுறது. அதனாலதான் இண்டிகோ விமானம் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவல்ல தெரிஞ்ச விமானம். இந்த விமானத்துக்குள்ள ஒரு பணிப்பெண்ணை நீங்க பாலியல் தொந்தரவுக்கு ஆட்படுத்திருக்கீங்கன்னா இதை விட கேவலம் என்ன இருக்கு? அதற்கு முன்னதாக 2 வயசு குழந்தை திமுகவோட இளைஞரணியில உள்ள ஒரு மிருகம். அந்த மிருகம் வந்து அந்த குழந்தை இறந்துட்டுன்னு சொல்றாங்க. இந்த செய்திகளை எல்லாம் பூதாகரமாக்க பல மீடியாக்கள் வாய மூடி அதாவது நாட்டுக்கே துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க இப்போ சென்ற ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயமா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உருவாக்குனீங்க. ஒரு அனிதா நீட்ல மரணம் அடைஞ்சதை காமிச்சினீங்க. இன்னைக்கு 25லேருந்து 30 பேர் நீட்டுக்காக தற்கொலை பண்ணியிருக்காங்களா இந்த 4.5 வருஷத்துல? அதை காமிச்சிங்களா? ஒரு லாக்அப் மரணம், 2 பேர் லாக்அப் மரணம் அடைஞ்சதை நீங்க பெரிது ஊதி எல்லார் வீட்டுக்குள்ள இந்த செய்தியை கொண்டு போன நீங்க இன்னைக்கு 32 பேர் லாக்அப் மரணம் காவலர்களால அடிவதை வாங்கி செத்து போயிருக்காங்களா? அதை நீங்க பிரம்மாண்டமாக்குறீங்களா அந்த செய்தியை? உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? இந்த மீடியாக்கள் நம்மை போன்ற நேர்மையான நிறைய மீடியாக்கள் யூடியூப் சேனல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்குனாவது செய்திகள் மக்கள்கிட்ட போய் சேருது. ஆனால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்னு சொல்லக்கூடிய பல சேனல் வந்து என்ன பண்ணுறாங்க? அவர்களுக்கான தேவை, பண தேவைக்காக மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தியை கூட சேர செய்யாமல் இருக்கிறது. என்ன சொல்கிறது? அது ஒரு பத்திரிகை 4வது தூண் தானே. அந்த தூணை வந்து நீங்கள் வந்து என்னவா பயன்படுத்திட்டு இருக்கீங்கிறது எனக்கே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்நேரம் அந்த 2 வயசு குழந்தை இறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதே சென்ற ஆட்சி இறந்ததுன்னா என்னமா அது ஒரு வாரம் 1 மாசத்துக்கு ஃபிளாஷ் நியூஸ்ல இருந்திருக்கும். மீடியாக்களையும் தாண்டி அவங்க கட்சியிலேயே கனிமொழி அவர்களோ திவ்யா சத்யராஜ் அவர்களோ கடைசியா அந்த எறும்பு மாதிரி அங்கங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வைஷ்ணவி கொண்டு யாருமே பேசல மேம். வேற ஒரு கட்சியில ஒண்ணு நடக்குது அப்படின்னா உடனே வந்து ஒரு வீடியோ போடுறதா இருக்கட்டும், ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சு பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணவங்க இன்னைக்கு இந்த குழந்தைக்கு அவங்க எல்லாம் எங்க போனாங்க மேம்? ஏன் யாருமே வர மாட்டாங்க? சினிமா பிரபலங்களும் அந்த அளவுக்கு அப்போலாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட எல்லாருமே பேசுவாங்க. சினிமா பிரபலங்கள் வீடியோ போடுறது என்ன, இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துச்சு நிறைய சொல்லுவாங்க. ஆனா இப்போலாம் எதுவுமே பண்றது இல்ல. எங்க போனீங்க நீங்க அப்படின்ற கேள்விதான் வருது. குழந்தைகள் மட்டும் இல்ல, இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த திமுக ஆட்சியில குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து வயதானவங்கள்ல இருந்து எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. இந்த கொள்ளை அப்படின்றதுல எல்லாருமே பாதிக்கப்படதான் செய்யறாங்க. விவசாயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா அவசியமான ஒரு விஷயம் விவசாயிகள் தான். ஸோ அவங்கள வந்து பாதுகாக்கிறாங்களா இந்த தமிழ்நாடு, இந்த திமுக அரசு பாதுகாக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து தேவையான சலுகைகள் கொடுக்கறது இல்லை, திட்டங்கள் எதுவுமே செய்யறது இல்லை. நான் வந்து டெல்டாவை சேர்ந்தவர். நான் டெல்டாக்காரன். இந்த விஷால் டயலாக் வரும்ல மேம், நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் நானும் டெல்டாக்காரன் தாண்டான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு பண்ணாங்களாம் கேட்ட கிடையாது. ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, விவசாய நிலத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்க ரோடு போட்டு ஷூல நடந்து போறாங்க, பாக்குறாங்க அந்த நெற்பயிர்கள்லாம் வீணா இருக்கு அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கதறும் போது அதை அவங்க இடத்துக்கு தலைமையகத்துக்கு கொண்டு வந்து இந்த பாருங்க அவங்க பண்ணிருக்காங்கன்றத நான் ஒத்துக்குவேன் மேம். இந்த இடத்துல நான் ஒரு ஆட்சேபனையை தெரிவிக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ விவசாயிகள் பிரச்சனை நீர்நிலம்னு வரும்பொழுது எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சியில ஏரி குளங்களை தூர்வாரணும், அப்படி விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கணும்னு நினைச்சாங்க. திமுக ஆட்சி காலத்துல ஏரின்னு ஒண்ணு இருந்தா தானே நீ பிரச்சனை பண்ணுவ, நான் தான் மண்ணெல்லாம் எடுத்துருவேனே, நீ அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பண்ணுவேன்ற மாதிரி இந்த மணல் கொள்ளை அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. படத்துல கேட்ட வார்த்தை மாஃபியா, ட்ரக் கடத்தல், இதெல்லாம் வந்து லைவ்ல கேட்டுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. நிச்சயமா இப்ப பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக வந்து டெல்டா பகுதியை மாற்றியவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இதை விட என்ன செய்ய முடியும்? இப்ப கூட நாகப்பட்டினம் பக்கத்துல வந்து நீங்க சொன்ன நெற்பயிர்கள்லாம் வீணாகுது,
தகுந்த முறையில் அதை பாதுகாக்கப்படலை அப்படிங்கிற நேரத்தில் முதல் ஆளாக விவசாயிகளை சென்று சந்தித்தவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர். நான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த, நானும் டெல்டாக்காரி, இனிமே அப்படி சொல்லிக்குவோம். நானும் ஆமாம். அதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வாய் வார்த்தையில் மட்டும் பேசுகிறத விடுத்துட்டு என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க விவசாயிகளுக்காக, அவங்களுக்கு சரியான நேரத்தில் அவங்களுக்கு லோன் கிடச்சிருக்கா, அவங்களோட மின் வசதிகள் எப்படி இருக்குது, அவங்களுக்கான நீர்நிலை வசதிகள் எப்படி இருக்குது, எதையெல்லாம் நீங்கள் ரொம்ப கெஞ்சி சொல்கிறாங்க. ரோட்டில் தான் மேடம் இந்த பயிரெல்லாம் நாங்கள் இது பண்ணி ரோட்டில் தான் போட்டு வச்சுருக்கோங்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது இந்த மதுபானங்களை எங்கேயாவது ரோட்டில் போட்டு வச்சு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா தமிழ்நாட்டில்? அதை பொத்தி பாதுகாத்து அதான் அதை நீங்கள் ரூம் செட் பண்ணி அதை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்க. ஆனால் நம்மளோட சாப்பாடு இது உயிரோடே இருக்க முடியாது. விவசாயிகள் இல்லைன்னா யாருமே இங்கே உயிரோடவே இருக்க முடியாது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? விவசாயி மேலே குண்டாஸ் போட்டதும் திமுக ஆட்சியில் தான். போராடியதற்காக ஒரு விவசாயி மேலே போய் குண்டாஸ் போடுற அளவுக்கு கொடூரமான ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு ஆட்சி தானே திமுக. இதையெல்லாம் தான் சாதனைன்னு சொல்லிக்கிறாங்களோ மேம்? இதெல்லாம் தான் அவங்களோட சாதனை. அதான் மக்களோட நம்ம மாதிரி உள்ளவங்களோட வேதனைகள் எல்லாத்தையுமே அவங்க சாதனைகளாக சொல்லிக்கிறாங்க. இந்த நீங்கள் சொன்னது மாதிரி துறை வாரியாக பாருங்கள். இப்போ நெசவாளர்களுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்த திட்டமாக இருக்கட்டும், அறிவிக்கிற விஷயமா இருக்கட்டும், உணர்ந்து ஒரு நெசவாளராகவே மாறி தான் யோசிக்கிறாரு. விவசாயிங்கிறது அவருக்கு ரொம்ப பொருந்தும், சால பொருந்தும். அவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். விவசாய குடும்பத்தை சேர்ந்ததுனால ஒவ்வொரு விவசாயியோட பிரச்சனை என்னங்கிறது அவருக்கு குழந்தை பருவத்திலேருந்தே தெரிஞ்ச விஷயம். அதனால அது ரொம்பவே எளிமையாக அதை மக்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். குடிமராமத்து நாயகன் அப்படிங்கிற பேர் அவருக்கு ரொம்ப பொருந்தும். இதை நான் சொல்லலை, டெல்டா பகுதியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. ஒரு நாகப்பட்டினம் மாவட்டத்திலையா இருக்கட்டும், நீங்கள் திருவாரூர் மாவட்டத்திலையா இருக்கட்டும், என்னதான் நீங்கள் அரசியல் ரீதியாக பார்த்தாலும் அதையெல்லாம் கடந்து, நான் குறிப்பாக எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், திருத்துறைப்பூண்டி நான் பிறந்த ஊர். அங்கே வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற டைட்டிலில் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டிலாம் கம்யூனிஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அதிமுகவிற்கான ஆதரவெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த முறை அவர் வரும்போது தன்னிச்சையாக மக்கள் நடந்து வந்தாங்க. நான் பார்த்தேன். ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட அவருடைய பிரச்சாரத்தை பார்ப்பதற்காக நடந்து வந்து அந்த கூட்டம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு விவசாயிகள் அவரை நேசிக்கிறாங்க. ஏன்னா அது முழுமையாக விவசாயம் சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால விவசாயிகள் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கங்கிற இடத்த நான் வந்து கண்கூடா நின்று பார்த்தேன். அப்போ உண்மையாகவே எனக்கு புரிஞ்சுது, விவசாயிகளுக்கான ஒரு நல்ல ஆட்சியை தான் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. திமுகவை யாருமே எங்கேயுமே ஏற்றுக்கல. நீங்கள் போய் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள்ட்ட கேளுங்க, நீங்கள் துறை வாரியாக போய் கேளுங்க. ஊழல் மட்டும் இருக்கு, ஆனால் வேலை நடக்கலை. லஞ்சம் மட்டும் வாங்குறாங்க, ஆனால் வேலையை முடிச்சு கொடுக்கல. நாம் அதுக்குன்னு சொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கே தெரியும். பார்த்துட்டு இருக்க பல பேர் பல தொழில்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க, பல அலுவலகங்களை நாடி இருப்பாங்க, பல்வேறு காரணங்களுக்காக அரசு இயந்திரத்தை நாட வேண்டியவங்க. அது எல்லாமே இன்னைக்கு இயங்காத நிலையில் எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு ஒரு அதிகார துஷ்பிரயோக ஆட்சியை தான் திமுக செஞ்சுட்டு இருக்கு. அந்த தகுதியை இழந்துறது இல்லை. திமுக பெண்கள் பாதுகாப்பு குறித்தோ பெண்களை சீண்டுபவர்களை நாங்கள் முழுமையாக தண்டனைக்கு ஆட்படுத்துவோங்கிற இடத்துக்கோ போக முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே அவ்வளவு பிரச்சனைகளை வைத்து ஒரே காமுகர்கள் நிறைந்த ஒரு கட்சியாக திமுக இருக்கு. ஒரு பெண்ணை போக பொருளாக பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் திமுகவில் தான் இருக்காங்க. நான் அப்படிதான் ஒரு அறிக்கை நேற்று கூட எழுதியிருக்கேன். எல்லாருமே சொன்னாங்க, ஐயோ இப்படிலாம் எழுதாதீங்க மேடம், ஏதாவது கேஸ் போட்டுரும். போட்டு போகட்டும். நான் சம்பவங்களின் அடிப்படையில் தானே சொல்கிறேன். நான் ஒன்றும் இல்லாததை சொல்லலையே. என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏன் தடுக்கலை, ஏன் தட்டி கேட்கல, இதுக்கெல்லாம் ஏன் ஸ்ட்ரிக்டாக அவங்க ஒரு முடிவெடுக்கலை? அப்போ பெண்கள் வந்து வெளியிலேயே போகக்கூடாது, பெண்கள் முன்னேற்றமே அடையக்கூடாதுங்கிற இடத்த நோக்கி திமுக நகருதா? வெறும் வாய் வார்த்தையில் தான் சமூக நீதி பெண்கள் முன்னேற்றம்லாம் பேசுகிறாங்களா? இப்போ கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தா கல்லூரிக்கு அனுப்புறதை எத்தனை பேர் தடுத்து வேண்டாம் 12வது முடிச்சோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க? அல்லது கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படிப்புக்கே போனாலும் அந்த இடைநிற்றல் ஏற்படுது இல்லை, கர்ப்பமாயிடுறாங்க, அதோட அந்த படிப்பு போயிடுது இல்லை. அப்போ டோட்டலாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை திமுக உருவாக்கி பெண்ணினத்தை பின்னோக்கி தள்ளுகிறதுங்கிறது தான் என்னோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட ஸ்டேட்மெண்ட். மேம் இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பெண்களை பின்னோக்கி தள்ளணும் அப்படின்றத திமுக நிலைப்பாடுன்ற மாதிரி சொன்னீங்கல்ல. இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு நம்ம முதல்வர் வந்து சொல்றாரு, நான் வந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் சகோதரன் மாதிரி, அதான் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றாரு. பெண் குழந்தைகளெல்லாம் என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி நான் உறவு முறைன்ற ஒரு டோனை வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில பெண்களை பார்க்குறாங்களா? அதுதான் முதல்ல நான் சொன்னேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து சென்டிமெண்டலாக பேசினா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க காலமும் இன்னைக்கு இல்லை. அது வந்து தப்பு. ஏன்னா பெண்களை மேடையிலேயே
ஓசி பஸ்ன்னு சொல்லி மனசை காயப்படுத்திட்டாங்க. மக்களுடைய வரி பணத்தில் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களை இலவசம்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னவங்க புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். விலையில்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்த சொல்லி விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா சைக்கிள், அந்த அளவுக்கு. ஏன்னா அது மக்களுடைய வரி பணம், அது ஒன்றும் இலவசம் கிடையாது. மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்காக கொடுக்குறோங்க. ஆனால் திமுக காரவங்க மேடை ஏறி நீ ஓசி பஸ்ஸு தானே, ஓசி பஸ்ஸுன்னு பேசினதா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திரு கதிரானந்த் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம், எம்பி எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது, என்னம்மா பெண்கள்லாம் முகம் பலபலன்னு இருக்கு, 1000 ரூபாய் வந்துச்சா, ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர்லாம் வாங்கி போட்டுவிட்டிங்களா? அப்போ இதே நம்ம அவங்க வீட்டு பெண்களை நோக்கி என்னம்மா பலபலன்னு இருக்கீங்க, எம்பி ஆகி உங்கள் வீட்டில் நல்லா சம்பாரிச்சு கொள்ளை அடிச்சு நீங்கள் பலபலன்னு இருக்கீங்களான்னு கேட்க முடியுமா? அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க மேம், ஆமா அப்படின்ட்டு. இல்ல விளிம்பு நிலையில உள்ளவர்களால கேட்க முடியுமா? அந்த மாதிரி கேள்வி கேட்டா நம்ம உயிரோட இருக்க முடியுமாமா? எதிர்த்து பார்த்தாலே என்ன நடக்கும்னு தெரியாது. அப்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அவர்களை நீங்க வர்ணனை பண்றதுங்கிறதே தவறு இல்லையா? அதுவும் ஒரு விதமான பாலியல் கொடுமை தானே, அதுவும் ஒரு விதமான பெண்களை இழிவுபடுத்தும் செயல் தானே. இதெல்லாம் நீங்க வெளிப்படையா, ரொம்பவே வெளிப்படையா, ஏன்னா அது எங்க இருந்து வருது? உதயநிதி அவர்கள் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை அறிமுகப்படுத்தும் போது அழகான கேண்டிடேட், யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு தகுதி இருக்குது, அவங்க ஒரு பேராசிரியராக இருந்திருக்காங்க, அவங்க தமிழ் பிள்ளைகளோடு இருந்துட்டு இருக்காங்க, அவங்க என்னென்னமோ இலக்கணம் புக்ஸு அது இதுன்னு அவங்க எவ்வளவோ லைனில் இருந்திருக்காங்கல்ல, அதையெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தாமல் எவ்வளோ ஒரு மோசமான மனநிலையில் இருந்தால் அழகான கேண்டிடேட்னு சொல்லுவேன். அப்போ அந்த இடத்தினால தான் உங்கள் மேலே எந்த அரசு அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் அரசு பள்ளியில் உள்ள வாத்தியார் டீச்சர்ஸ் கூட நிறைய பாலியல் வன்கொடுமை இந்த ஆட்சியில் தான் நிறைய நடந்திருக்கு. இப்போ இவங்களுக்கெல்லாம் பயம் இல்லாமல் போனதுக்கு காரணம் தகுதியற்ற ஆட்சியாளர், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் நடந்துக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு திமுக மேலே ஒரு நீ என்னடா பெரிய ஒழுங்கா நீ எங்களை பற்றி பேசலாமாங்கிற மாதிரி இந்த கட்சிக்காரவங்க இருக்காங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இதை வலிமையா சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு. மடிக்கணினி அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ பேசுனீங்கல்ல, மடிக்கணினி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக ஆட்சியை பொறுத்தவரை இப்போ கடைசி நேரத்துல மடிக்கணினி கொடுக்குறாங்க. அது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க? ஓட்டர்ஸ். ஓட்டு யாருக்கு இருக்கோ, 18 வயசு யாருக்கு நிரம்பி இருக்கோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அம்மா காலத்துல பார்த்தோம்னா 11வது 12வது படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. தொடங்கப்பட்டதே அப்படிதான். அப்படிதான் ஆரம்பிச்சது 2014. ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் இன்றைக்கு ஓட்டுக்காக கொடுக்கப்பட்ட திட்டமா மாறி இருக்கு. இது மட்டும் இல்லை, நிறைய திட்டங்கள் அந்த மாதிரி. இப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அந்த ஸ்கீம்லாம் எடுத்துட்டோம்னா, கல்யாணம் மாற போற பெண்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுக்கறது. நீங்க 10th முடிச்சிட்டிங்களா, உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் 25,000, 12th முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000, அதை பார்ஷியலாக பிரித்து போகிறது. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சியில் பெண்களுக்குன்னு கொண்டு வந்த திட்டங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கு இல்லாமலே போயிருக்கு. திமுக அதை விளம்பரம் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கரும் ஒட்டிக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டோம்ல, நாங்கள் வந்தால் நாங்கள் மட்டும்தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி பெயரை மாற்றி வச்சுக்கிறாங்க, திட்டத்தை அழிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தானே செயல்பட்டு இருக்காங்க. ஆமாம்மா, உண்மையிலேயே பயன் அளிக்கக்கூடிய வகையில் உள்ள திட்டம். நீங்கள் அம்மா உணவகத்தை விட்டுட்டீங்க. அம்மா உணவகத்தை இன்னைக்கு நடத்தவே விடாமல் அங்கே பணியாளர்கள்லாம் நீக்கம் செஞ்சு பல பேருக்கு உணவளிச்சிட்டு இருந்த இடத்தையே மிக முக்கியமான ஒரு திட்டமாக இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் பேசப்பட்ட திட்டம் அம்மா உணவகம். அந்த திட்டத்தையே சரியான முறையில் செயல்படுத்தலை. அதற்கு அடுத்தாற் போல் நீங்கள் சொல்கிறது மாதிரி லேப்டாப் 4.5 வருஷமாக கொடுக்கல. 4.5 வருஷமாக கொடுக்காத லேப்டாப்பை உடனே மாணவர்கள் மேலே அவருக்கு இரக்கமும் கருணையும் எதுவும் தெரியாமலாம் இல்லை. மாணவர்களும் தெளிவாக தான் இருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல இது மாதிரி கொடுத்தா 5,000 கொடுத்தா, கோடை நிதி கொடுத்தா, டக்குன்னு ஒரு நிதியை போட்டால் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறப்போகுது. அந்த இடமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறப்போகுது. ஏன்னா இதே விஷயத்தை ஏன் 4.5 வருஷமா செஞ்சிருக்கலாமே? இப்போ இருக்கிற சந்தோஷத்தை, இந்த பணம் ரிசீவ் ஆனோன்னு நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, பணம் நம்ம அக்கௌண்ட்ல விழுந்தோன்னு ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குமே இருக்கும். அது பணம் அது மகிழ்ச்சி தான் கொடுக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதை 4.5 வருஷமா நீங்க கொடுக்கலங்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோபம் வருமா வராது? அந்த கேள்வி இந்த தேர்தல்ல நிறைய வருதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய கேள்விகள் போன தேர்தலோ இதுக்கு முன்னாடி இருந்த காலங்களை விட இந்த வாட்டி மக்கள் ரொம்ப இறங்கி கேள்வி கேட்கறாங்களோ. எங்க காசு தானே,
நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்றதா இருக்கட்டும், இத்தனை வருஷமா கொடுக்காம எங்க போனீங்கன்றதா இருக்கட்டும். ஆனா இந்த இடத்துல திமுகவோட ஒரு டெக்னிக்கை பார்க்கணும். ஸ்டிக்கர்னு நீங்க எங்களை கலாய்ச்சிங்கல்ல, இந்த லேப்டாப்ல நாங்க ஸ்டிக்கரே ஓட்டல, அப்படியே கார் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க அழிக்கவும் முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்களே. அதெல்லாம் தெளிவா பண்ணுவாங்கம்மா, அதெல்லாம் ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க. அந்த விளம்பர மாடலே விளம்பர மாடல் தானே, அதனால அதெல்லாம் ரொம்பவே அவங்கள்ட்ட நம்ம பெர்ஃபெக்டா எதிர்பார்க்கலாம். இந்த திட்டங்கள் மட்டும் இல்லாம இப்ப பெண்கள் வந்து அனைவருக்கும் சொன்னாங்க 1000 ரூபாய், அதை அவங்களால செய்ய முடியல. கிட்டத்தட்ட 2,25 லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கு. நீங்க அனைவருக்கும் அப்படின்னா அத்தனை பெண்களுக்கும் கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கல. 1 கோடி பேருக்கு கொடுத்துட்டு இப்போ ஒரு 17 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலா 1,17 லட்சம் பேர் தான் பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த 17 லட்சம் பேரும் எப்போ பலன் அடைஞ்சிருக்காங்கன்னா இப்போ லேட்டஸ்டா போன மாசத்துக்கு மாசமா அந்த புதிதா விண்ணப்பிச்சதுல. அப்ப அந்த 17 லட்சம் பேரும் கடந்த 2.5 வருஷமா பலன் அடையல. தகுதியுள்ள மகளிர்னு மாத்தினாங்களே மேம், இவங்க அந்த தகுதிக்குள்ள வரல போல. இப்ப எலெக்ஷன்னால வந்து இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுடைய ஆட்சியில ரொம்பவே சிரமப்பட்டு தகுதியே இல்லாம 17 லட்சம் பேர் மாறிட்டாங்களா? அப்ப உங்க ஆட்சியோடைய அவலத்தை நீங்களே ஏத்துக்கிறீங்களா? நீங்க 17 லட்சம் பேருக்கு திட்டம் ஸ்டார்ட் பண்ணது 27வது மாசம் தான். அதாவது திமுக ஆட்சி தொடங்கி 27வது மாசம் தான் தொடங்கியிருக்கீங்க. பரவாயில்ல, அந்த மாசத்துல இருந்து கொடுத்துருக்க வேண்டியவங்களுக்கு நீங்க ஒரு 17 லட்சம் பேர் விடுபட்டுட்டாங்க. 17 லட்சம் பேர் கொடுத்துருக்கதா இப்ப சொல்றீங்க. ஆனா அப்ப விடுபட்டவங்களா அல்லது புதிதாக தகுதியை உருவாக்கியவர்களா? இது என்னுடைய கேள்வி. மேம், திமுகல இணைஞ்சிருக்கதான் அந்த தகுதியா இருந்திருக்கும் போல மேம். திடீர்னு ஜாயின் பண்ணிருப்பாங்க, அதனால போட்டு விட்டுருப்பாங்க போல. இல்ல, அதுக்கு தெரியலமா. ஆனா நிறைய உண்மையாகவே பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில வீடு இல்லாம, சரியான வேலை இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அந்த 1000 ரூபாய் வரலமா. இது எப்படின்னா, மனசாட்சி உள்ள பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த 1000 ரூபாயை பெற்றுக்கொண்டிருந்தாலும் மனசாட்சி உள்ளவர்களா இருந்தா அவங்களே சிந்திக்கணும். என்னை விட கஷ்டப்படுறவங்களுக்கு போகல, அது எனக்கு வருது. அப்ப இந்த நிர்வாகம் சரியில்லைங்கிறத அவங்க உணரணும். சுயநலத்திலேருந்து வெளியில எல்லா பெண்களும் வரணும்னு நான் விரும்புறேன். அதன் அடிப்படையில மாடி வீடு, காரு இதெல்லாம் உள்ளவங்களுக்கு 1000 ரூபாய் வருது. அதே இடத்துல ஒரு பூக்கட்டி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த 1000 ரூபாய் வரல. அன்றாடம் அந்த பூவை வித்தாதான் அவங்க வீட்டுல ஒலையே கொதிக்குங்கிற லெவலுக்கு உள்ள ஒரு பெண்ணுக்கு அந்த பணம் வரல. அப்ப அந்த மாடி வீட்டு அம்மா அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண் வந்து சொன்னுச்சுன்னா, அந்த எனக்கு வருதுமா உனக்கு வரலன்னா அதோட மனசு எப்படி வெம்பி போகும், எவ்வளவு வேதனை அடையும். நானும் இங்கே தானே பிறந்திருக்கேன், நானும் இங்கே தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், இவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்கேனே, இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா, இந்த முதல்வருக்கு தெரியாதா அப்படிங்கிற இடம் இருக்கு. அது எல்லாமே இவர்களுக்கு எதிரலையை கிரியேட் பண்ணும். நீ ஒன்று அனைவருக்குன்னு சொல்லியிருக்க கூடாது, அனைவருக்கும் சொல்லிட்டீங்கல்ல, அந்த அனைவருக்குமே ஏன் நீங்கள் நிறைவேற்றலை? அந்த இடம் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியா மாறும். இன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிதி எல்லாமே ஆப்போசிட்டாக மாறி அவர்களுக்கு எதிராக தான் மாறப்போகுது. இப்ப திமுக இத்தனை பித்தலாட்டங்கள் பண்றாங்க அப்படின்றது நாளுக்கு நாள் வெட்ட வெளிச்சமா வந்துட்டே இருக்குல்ல மேம். அப்படி இருக்கும் பொழுதும் கூட அடுத்த முதல்வரும் எங்க தலைவர் தான், இனிமே நிரந்தர முதல்வர் தமிழ்நாட்டுக்கு அவர் தான். இவங்க ஆட்சியில நடந்த அவலங்களை பத்தி பேசுறதை விட, இவங்க செஞ்ச சாதனை பத்தி பேசுறதை விட, எடப்பாடி அவர்களை குற்றம் சொல்றதுதான் இந்த திமுக ஆட்சியில் அதிகமா இருக்கும். அதுவும் முதல்வர், துணை முதல்வர் பேசும்பொழுது. ஆமாம்மா, அவங்க ஏதாவது நல்லது ஒரு ப்ராப்பரா ஒரு திட்டத்தை வச்சு முழுமையா செஞ்சிருந்தாங்கன்னா, இப்ப திட்டங்களுக்கெல்லாம் பேர் தான் வச்சிருக்காங்க, பல திட்டங்கள் அறிவிப்பு தான் பண்ணியிருக்காங்க. அது எந்த திட்டத்தையும் அவங்க ஃபுல்ஃபில்லாக பண்ணலை, கம்ப்ளீட் பண்ணலை. உடனே என்ன பண்ணுறாங்க, அதை மறைக்கிறதுக்காக மேடை போடுறாங்க. வெல்லும் தமிழ் பெண்களா, உடனே ஒரு மேடையை போடுறது, 4 நடிகரை கூப்பிடுறது, நடிகையை கூப்பிடுறது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது, 4 பேரை அழுக விடுறது, 4 பேரை கைத்தட்ட விடுறது, இப்படி அந்த பேர் இல்ல மேம், ஒரே ஆளை மாத்தி மாத்தி அழுக விடுறாங்க. அப்படியே அதான் அந்த நெரேட்டிவ் செட் பண்ணி அந்த அதான் அது அவங்களுக்கே உரியதுமா. அந்த திரைக்கதை, வசனம், சினிமா இது மாதிரியே அவங்களோட அரசியல் போக்கு அப்படியே மாற்றி இவங்க இந்த இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு ஒரு மேடை கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே நல்லா ஆட்சி செஞ்சுருந்தா இந்த 4.5 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணுனீங்க, அதன் மூலமாக எத்தனை பேர் பலனடைஞ்சிருக்காங்க, விவசாயிகளுக்கு துறை வாரியாக சொல்லுங்கள், ஒவ்வொரு துறை வாரியாக சொல்லுங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எல்லா துறையிலையுமே அவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொரு துறையிலையும் பிரச்சனை. காவலர்களையும் ஆள் பற்றாக்குறை இருக்குது, அவர்களால் வந்து வேலை பார்க்கவே முடியலை, பணிச்சுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே தான் முடிஞ்சு போயிடுது, மக்களுக்கு எங்கே பாதுகாப்பு கொடுக்கறது? அப்போ நீங்கள் அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மக்கள் பாதுகாப்புங்கிற இடத்துல வரைக்குமே உங்களால் அவங்களோட நிர்வாகத்திறனை நீங்கள் அங்கே கூட செயல்படுத்தலை. மின் ஊழியர்கள் பாருங்கள், 8 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரே ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம், அடுத்தடுத்து. ஏன்னா அந்த கவனமின்மை, இவங்களுக்கு மக்கள் மீது நாட்டம் இல்லாததுனால துறை வாரியாக என்ன நடக்குதுங்கிறதான் தெரியாது. பார்க்கில் போயிட்டு இருக்கும்போது படத்துக்கு ரிவ்யூ கேட்குறாரு, தன் பையன் படம் எப்படி இருக்குங்கிறத குறித்து பேசிட்டு போகிறாரு. இதே வந்து மக்கள் மீது பற்றுடையவராக இருந்தால் என்ன கேட்பாங்க?
மழை பெஞ்சு இவ்வளவு சிரமப்பட்டாங்களே. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டாங்களே, அவங்களுக்கு நீங்க எந்த அளவு சப்போர்ட் பண்ணீங்க? என்ன பண்ணுனீங்க? எதுவுமே பண்ணல. மேம் எப்படின்னா இல்லம்மா, ஒரு மத்திய அரசுகிட்ட நீங்க உதவி கேட்குறோம்னா நிச்சயமாக ஒரு ப்ராப்பரா நீங்க வரையற இந்தந்த இடத்துல இந்தந்த பகுதியில இந்த மாதிரி சேதங்கள் நடந்திருக்கு, இதுல இவ்வளவு பேருக்கு வீடு போயிடுச்சு, இவ்வளவு பேருக்கு இவ்வளவு போயிடுச்சுங்கிறத ஒரு ப்ராப்பரா நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா 100% மத்திய அரசாங்கம் அதற்கான முழு நிதியை ஒதுக்கியிருப்பாங்க. நீங்க அங்க அரசியல் பண்ணணும், மக்கள் மத்தியில மத்திய அரசுடைய பெயரை கெடுக்கணுங்கிறதுக்காக மக்களை வந்து நீங்க பழி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். நாங்க அதைத்தான் சொல்றதுக்கு வர்றோம். இன்னைக்கு வந்து நீங்க என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது தமிழகத்தையே வளமாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத நாங்க எடுத்துட்டு போறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அது உண்மையும் அதுதான். உங்களை நீங்க ஒரு மாநிலத்தை வளமாக்கணும்னா நீங்க மத்திய அரசோட இணக்கமா இருக்கிறதுனால என்ன தவறு இருக்கு? நீங்க எதிர்பாதமா நடந்து நான் உங்களுக்கு ஆப்போசிட்னு சொல்லி அவங்கள நீங்க அப்படி சொல்லி இப்படி சொல்லி எத்தனை பேரோட வேலை வாய்ப்பை பாதிக்க வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் வயிற்றுல அடிச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? அது உங்களுடைய சுய லாபத்திற்கான ஒரு அரசியலுக்காக, நீங்க உங்க குடும்பம்லாம் கொள்ளடிச்சு நல்லா இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களை நீங்க பாதிப்படைய வச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே நாங்க எடுத்துட்டு போவோம். ஏன்னா உண்மையாகவே திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள், ஏகப்பட்ட திட்டங்கள் இந்திய அளவுல இருக்கு. ஆனா அந்த திட்டங்களை மக்களை சென்றடையாம தடுக்கிறதுக்கு தான் திமுக பிளான் பண்ணி அது எல்லாத்தையுமே தடுத்துருக்காங்க. மேம் இப்ப மத்திய அரசையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்த திமுக ரொம்ப மோசமா பண்றாங்க. அதாவது இது வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்றது, கவர்னரை ரொம்ப இழிவா பேசுறது. ஒரு கவர்னர் அப்படின்ற மரியாதையே இல்லாம அவர் வந்தா நாங்க போக மாட்டோம்னு சொல்றதா இருக்கும். சமீபத்துல பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்தப்பவும் அவரை ரிசீவ் பண்றதுக்கு துணை முதலமைச்சர் கூட போகல, முதல்வர் போகல அப்படின்றது. இது வந்து 1 வாட்டி 2 வாட்டி கிடையாது, 2-3 முறை பிரதமர் அவர்கள் இங்க வந்தப்பயுமே வந்து நான் ஊட்டிக்கு போயிட்டேன், குளிர்காலத்துல போனேன், வெயில் காலத்துல போனேன்ற மாதிரியா இருக்கட்டும். இது என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையா மக்கள் ஃபீல் பண்றாங்கன்னா, இப்படி இருக்காங்க, ஒரு மரியாதை கொடுக்க தெரியாம இருக்காங்கன்றது மேம். அது அவங்களுக்கு சென்ஸ் ஆகலையா மேம்? அதிமுக ஆட்சி காலத்தில் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சாங்க, ஆனா எந்த இடத்துலயும் தனக்கு மேல இருக்கிறவங்களையோ கீழே இருக்கிறவங்களையோ தரைக்குறைவா நடத்தின ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இன்னைக்கு பிரதமராவே இருந்தாலும் கவர்னராவே இருந்தாலும் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கிறது மேம்? இல்ல அதுதான் சொல்றோமா, அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு மக்களை பற்றிய கவலை இல்லை. ஒரு பாரத பிரதமர் அவர், நீங்க அவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கக்கூடிய தெரியலன்னா நீங்க யாரு? உங்களை நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன? கவர்னரை இழிவுபடுத்தினது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தை அவமானப்படுத்தப்பட்ட நீதிமன்றத்தையே நீங்க குறை சொல்லி நீதிபதியையே வந்து குறை சொன்ன ஆட்சிமா இது? இதெல்லாம் தவறான முன் உதாரணம். அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு உங்களால என்ன கத்துக்க போறாங்க? விதிமீறலையும் சட்டத்திற்கு புறம்பாக நடந்துக்கிறதையும் மக்களுக்கு எதிராக எப்படி நடந்துக்கிறதுங்கிறதையும் தான் திமுக மூலமா கத்துக்க முடியும். அடுத்த தலைமுறையினர் என்ன கத்துக்க முடியும்? இவர்கள்ட்ட ஒரு நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட், ரொம்ப எக்ஸாக்டா சொன்னீங்க. இவங்க கவர்னர்னும் பாக்குறது இல்ல, பிரதமர்னும் பாக்குறது இல்ல, நான் சொல்றேன் அடிஷனல் நீதிபதினும் பாக்குறது இல்ல. இது ஒரு தான் தோன்றித்தனமான சர்வாதிகார முறை. உங்களை ஓட்டு போட்டு மக்கள் ஜனநாயக முறையில தேர்வு செஞ்சிருக்காங்க. அதை மறந்து தான் என்ற ஆணவத்தோட, தான் என்ற ஆணவ போக்கோட நீங்க நடந்துக்கிறது எப்படி வந்து மக்களுக்கு அது வந்து நல்லதா அமையும்? மக்கள் பாவம் இல்லையா? ஏன்னா மேல உள்ள லீடர்ஸ் நீங்க சரியா இருந்து நீங்க வந்து கரெக்டான நடந்துக்கிட்டாதான் உங்களை பார்த்து மக்களும் இருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நலத்திட்டங்களா இருக்கட்டும், நன்மைகளா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா ஆன் டைம்ல வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். உங்கள்கிட்ட பல விஷயம் என்னன்னா, செய்யணுங்கிறத விட மக்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலயே கவனம் செலுத்துறது, மக்களுக்கு நல்லது நடக்கவே கூடாதுங்கிறதுலே கவனம் செலுத்துறது. இன்னைக்கு நிதி எடுத்துங்கம்மா, அந்த உரிமை தொகை நிதி, அது யாரோட நிதி? ஆதி திராவிடர் நல நிதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. உண்மையா இல்லையா? அது சரியானதா? உங்களுக்கு வருமானத்தை உருவாக்கி அந்த நிதியை கொடுக்கணும்னு கூட நாலேஜ் இல்லை. அப்ப அவங்க பாவம் இல்லையா? ஆனா இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க மேம், என்ன அப்படின்னா, வாக்குறுதிகள் நாங்க கொடுத்துருக்கோம், 95% நிறைவேற்றிட்டோம், 90% நிறைவேற்றிட்டோம் மாத்தி மாத்தி சொன்னாலும் கூட எடப்பாடி கே பழனிசாமி மேயர் பிரியா மாதிரியா இத்தனை சதவீதம் வேலை முடிஞ்சிட்டு அத்தனை சதவீதம் வேலை முடிஞ்சிட்டு ஸ்டார்டிங்ல 2021 வந்ததுக்கு அப்புறமா 22லயோ 23லயோ நாங்க வந்து 90% முடிச்சிட்டோங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னாங்க. இப்போ கடைசியில் 24-25ல பார்த்தா 97%, 99%, இன்னும் 1% தான் முடிக்கல. அந்த 1% என்ன அப்படின்னா 1000 ரூபாய் மகளிர் தொகை. இப்படி மாறி மாறி சொல்லிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஆனா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து 3ஆம் கட்ட வாக்குறுதிகள் வரைக்கும் வரிசையா கொடுத்திருந்தாரு இல்லையா? அதுல 10,000 ரூபாய் உதவித்தொகையா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன இவர் எங்களை பார்த்து அப்படியே காப்பி பண்றாரு?
நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். 1000 ரூபான்னா ஒரு 1500 போடுறாரு, 2000 போட்டால் 2500 போடுறாரு. இதெல்லாம் வந்து வாக்குறுதியாங்க, எங்களை பார்த்து அவர் காப்பி அடிச்சாரு அப்படின்னா அவருக்கு வந்து யோசிக்க தெரியலங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே தவிர, அதே மாதிரி இந்த 10,000 ரூபாய் கொடுத்ததுக்கும் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு கடனில் இருக்குது, இவ்வளோ கடனில் இருக்கும் போது எப்படி 10,000 ரூபா கொடுப்பாரு, எதை வச்சு கொடுப்பாரு, வாக்குறுதி வாய் இருக்குன்றதுக்காக சொல்லலாமா அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை இப்போ நம்ம கேட்குறோம், தமிழ்நாட்டோட நிதி நிலை இப்படி இருக்கும்போது நீங்கள் திடீர்னு ஓவர் நைட்டில் நீங்கள் கொண்டுட்டு போய் 5000 ரூபா போட்டதாக இருக்கட்டும், ஓவர் நைட்டில் நீங்கள் கொண்டுட்டு போயிட்டு 40 நீங்கள் மக்களுக்கு செய்கிறத நான் குறையாக சொல்லலை, ஆனால் அதற்கு நீங்கள் கொடுத்துருக்குற விளக்கம் இருக்குது பாருங்கள், அதுதான் எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. 10,000 ரூபாய் வர ஆட்சியில் கொடுப்பேன்னு சொல்லும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு, வருமானத்தை அதிகப்படுத்தி, தமிழகத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை நாங்கள் அதிகப்படுத்தி அதன் மூலமாக நிதியை கொடுப்போம்னு சொல்லி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல எங்கேயாவது கவனம் செலுத்துனீங்கன்னா, நீங்கள் கனிம வளத்தை அதன் மூலமாக வருமானத்தை தமிழ்நாட்டுக்கு ஈட்டாமல், கனிம வளம் நீங்கள் சொன்ன மணல் கொள்ளை மாஃபியா மூலமாக யார் யாரோ சார்ந்தவெல்லாம் கோடான கோடி 10,000 கோடி சம்பாரிச்சு மணலை என்னன்னு சொல்கிறோம், தாய் மாதிரி நினைக்க வேண்டிய மண். கேரளாவில் ஒரு புடி மண் அள்ளிட முடியுமா? ஒரு புடி, ஒரு கைப்பிடி மண் அள்ளிட முடியுமா? நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அண்டை மாநிலத்துல எல்லாம் நடக்காத விஷயம்லாம் இங்கே அநியாயத்துக்கு நடந்து, இன்னும் இப்போ சொல்ல போனால் இந்த போதைப் பொருள் பற்றி பேசுகிறோமே, போதைப் பொருள்லேயே நமக்குலாம் கஞ்சா வரைக்கும் தான் தெரிஞ்சிருந்தது எப்போ, நார்மலாக ஒரு 10, 20, 30 ஆண்டுகளாக. ஆனால் இன்னைக்கு மெத்தபெட்டமைன், சூடமைன், என்னென்னமோ பேரு, புதுசா பேரு, இந்த பேரெல்லாம் கற்றுக் கொடுத்த பெருமை திமுகவுக்கு தான் சாரும். ஒட்டுமொத்த பெருமை திமுகவுக்கு தான் சாரும். நம்ம கேட்கும் போது அவங்க பேசுறதெல்லாம் ஒரு விதமாக. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டோட பார்டர் மொத்தமும் தமிழ்நாட்டு அண்டர் கண்ட்ரோலில் தானே இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடல் வழியாக வந்தாலும் சரி, தரை வழியாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் அங்கே பார்டரில் தமிழ்நாடு தானே போலீஸ் தானே நிற்கிறாங்க பாதுகாப்புக்கு. உடந்தையா இருக்கீங்களா? நமக்கெல்லாம் தெரியும், பஸ் ஸ்டாண்டில் கிடைக்கும், ரயில் அடியில் கிடைக்கும், காலேஜ் வாசலில் கிடைக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் வேட்டை 2.0 3.0 அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தில் ஒரு வேட்டை. பிடிபடுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 கிலோ 10 கிலோ 20 கிலோ தான். ஆனால் இங்கே நடக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான் இருப்பாங்கல்ல, அவங்கள யாருன்னே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது திமுக காரன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, உண்மை. நான் கிராமத்தை குறிப்பிட்டு மாவட்டத்தை குறிப்பிட்டே சொல்ல முடியும் என்னால். அந்த அளவுக்கு நாங்கள் களத்தில் இருந்துட்டு இருக்கோம். எந்த மாவட்டத்தில் யார் வந்து போதைப் பொருள் விற்பனைக்கு முதல் காரணமாக யார் இருக்காங்களோ, நீங்கள் முதல் காரணமாக இருப்பவங்களெல்லாம் விட்டுட்டு ஏதோ பசிக்கு வழியில் நிற்கிறவன்ட்ட 10 கிலோ கொடுத்து எடுத்துருப்போன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன நிலையில் இருக்கிறவங்களை தூக்கி அப்பப்போ உள்ளே போட்டுக்கிறது. அப்பப்போ கஞ்சா கேஸில் ஒரு தடவை அரெஸ்ட் ஆகிட்டான்னா அவன் திருந்தி வாழணும்னு நினச்சாலும் அவனை திருந்த விடுறதில்ல. கணக்குக்காக திரும்ப வா கஞ்சா கேஸ் உள்ளே போட்டுக்கும். அப்போ தான் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா? இப்போ இது எல்லா பக்கத்துலையுமே மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை தான் திமுக கொடுக்குது. மக்களுக்கு எதிரான ஆட்சி. இங்கே திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களை திருந்தவும் விடுறதில்ல, குற்றங்களை தடுக்கிறதுக்கு சரியான நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. ஒட்டு மொத்தமாக இது ஒரு மக்கள் விரோத ஆட்சி தான். இந்த ஆட்சியை எப்படியாவது விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுல மக்கள் தெள்ள தெளிவாக இறங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். மேம், இப்போ மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா, திட்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு விஷயம் நாங்க கேள்விப்படுறோம். அதிமுக கடைக்கோடி தொண்டனா இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டா இருப்பாங்கப்பா, டீசெண்டா இருப்பாங்க, ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தோட முடியல. எடப்பாடியார் ஆட்சி காலம் வரைக்குமே அது நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்திலேயே வந்து திமுக காரங்கன்னா ஒரு பெரிய பயம் இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி தான், ஒரு சின்ன கஞ்சா பிரச்சனையில ஆரம்பிச்சு எந்த ஒரு பெண் குழந்தை பிரச்சனையா இருந்தாலுமே திமுக காரன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக். ஸோ இந்த 2 விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? அங்க இருக்கிற ஒரு தொண்டருக்கும் அங்க இருந்த அந்த ஆட்சி காலத்துக்கும் இதுக்கும், ஏன்னா திட்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி பேசிக்கான விஷயமே இங்க இப்படி இருக்குன்றப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது மேம்? இதுல 2.0 வேற வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. ரவுடிசம்னாலே திமுகங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கு வந்து ரவுடிசம்ங்கிற வார்த்தை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே ரவுடிசம்ங்கிற வார்த்தை தெரியும். அதே நீங்கள் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க. இந்த கொலை பண்ணுறவன், தப்பு பண்ணுறவன், அந்த கூலிப்படையினரா அவங்க எல்லாருமே அந்த அம்மாவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு ட்ரெயின் ஏறி வெளி மாநிலத்துக்கு ஓடிட்டாங்கன்னு ஒரு பேச்சு. இதுதான் உண்மை. இந்த மாதிரி தான் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசமே. இங்கே யாருமே இல்லாமல் இங்கே தான் இந்த ரவுடிசம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. போலீஸ் விஷயத்துலையும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. காவல்துறையினரை தனித்துவமாக செயல்பட விட்ட ஆட்சி அதிமுக. ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையானவங்க அப்படின்னு சொல்லி எந்த மாவட்ட செயலாளரோ யாருமே ஸ்டேஷன் பக்கமே போகக்கூடாதுன்னு உறுதியாக கண்டிஷன் போட்டு வச்சிருப்பாங்க ஜெயலலிதா அம்மா. ஆனால் இங்கே போலீஸ் ஸ்டேஷனே நான் தான்,
நீ ஒரு எஃப்ஐஆர் எழுதணும்னா கூட அங்கே உள்ள மாவட்ட நிர்வாகியோ அங்கே உள்ள வட்டமோ கிட்டமோ வந்து சொன்னாதான் அந்த கம்ப்ளைண்ட்டை கூட வாங்குவோம் அப்படிங்கிறது தான் திமுக ஆட்சி. மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு ஈவன் ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டேஷன் போனால் கூட அந்த குற்றத்தை செய்தவர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டராக இருந்தால் அது புகாராக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஜென்ரலாக அதிமுகவை பற்றி சொல்லணும்னாமா 35-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் தான் இன்னைக்கு தலைவராக இருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம். இன்றைய நிலைமைக்கே வருவோம். அரசியல்ல இருக்கட்டும், வேறு எல்லா துறைகளா இருக்கட்டும், பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கான இடம் முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்கோம்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சம வேலை, சம ஊதியம், இன்னும் நம்ம நிறைய பேசலாம். டாபிக் இது பெருசு. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றிலாம் பேசணும்னா அதுக்கு தனி டிஸ்கஷன் வைக்கணும். இருந்தாலும் நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அப்போ அந்த விஷயத்தில் எல்லாமே இன்றளவும் 2026லையுமே பின்னாடியில் தான் இருக்கும். ஆனால் 1983, 82, 91லலாம் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. அந்த டைமில் ஒரு பெண்ணை தலைவராக கொண்டாடியவர்கள் தானே இன்னைக்கு தலைவராக இருக்காரு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஆனா திமுக இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஒரு பெண்ணை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு எல்லாருமே அதிகாரத்துல அமைச்சரவைக்குள்ள போறதுக்கு தகுதியுடையவர்கள் தானே. பெண்கள் வந்து எந்த நேரத்திலையும் தமிழ்நாட்டு பெண்கள் எந்த கட்சியும் பத்தியுமே நினைக்கவே கூடாது. அதிமுகவுக்கு தான் எங்க ஓட்டுன்னு நினைக்கணும். அது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரு பெண்ணை தலைவராக போற்றியவர்கள் இன்னைக்கு இருக்காங்கும் போது ஒட்டுமொத்த பெண் சமுதாயமும் கடமைப்பட்டிருக்கு. உண்மையை மனசார சொல்றோமா, கடமைப்பட்டிருக்கு. என்னாலேயே இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு பெண்ணை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ரெண்டு பக்கமும் பார்க்கணும்ல. அவர்கள் அந்த ஆளுமை திறனுடையவர் அப்படிங்கிறதையும் உண்டு. அந்த ஆளுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்களும் திறமை வாய்ந்தவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் ஒரு கட்டுக்கோப்பானவர்களாகவும். நீங்க சொன்னீங்கல்ல அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சாஃப்டானவங்க. ஏன் சாஃப்டா இருக்காங்க? ஒரு பெண்ணை, ஒரு தாய் மாதிரி ஒரு பெண்ணை தலைவியாக ஏற்றுக்கொண்டதுதான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கு. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தாயாரை பத்தி ஆராசா பேசுறாரு. ஆராசா பேசும்போது கூட பதிலுக்கு வேற யாராவது இருந்தா அல்லது கட்சிக்காரவங்க யாரையாவது வச்சு கூட தவறான விஷயத்தை ஏதாவது ஒண்ணு பேச வச்சிருப்பாங்க. அவரே பேசலனாலும். ஆனா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண்ணை பற்றியோ அவங்க பேசிட்டாங்கும் போது கூட அந்த விஷயத்தை கூட அவர் எதிர்த்து பேசல, கண்டனம் தெரிவிச்சாரே தவிர வேற எந்த கண்டனம் தெரிவிச்சாரு, வருத்தப்பட்டாரு. என்னை பற்றி கலங்கி நின்றார். என்னை பற்றி பேசுங்க, என்னை பற்றி பேசுங்க, அரசியல நான் இருக்கேன், ஏன் அம்மாவை பத்தி பேசுறீங்கன்னு கலங்கி நின்றார். அப்ப அதுதான் அந்த சாஃப்ட்னஸ், அந்த மனிதாபிமானம், அந்த உயரிய மனம் அப்படிங்கறதெல்லாம் அதிமுக இருக்கும். இதே நீங்க திமுக மேடைகள்ல பேசக்கூடிய பேச்சுகள், பெண்களை இழிவு செய்யக்கூடிய பேச்சுகளும் ஏராளமா இருக்கும். அது நடிகையா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், பெண் தானே, நடிகைங்கிறதுனால பெண் இல்லையா? அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், பேச தூண்டி விடுறதா இருக்கட்டும், மிகவும் ஆபாசத்தோட உச்சகட்டம் திமுக. சமூக வலைத்தளங்கள்ல பாருங்க, நம்ம ஒரு கருத்தை முன் வச்சுட்டோம்னா அந்த கருத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பதிலாது ஆபாச வார்த்தைகள். இன்னைக்கே நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நமக்கு கமெண்ட்ஸ்ல கீழே என்னென்ன போடுறாங்கன்னு பாருங்க. வேற ஒன்னும் வெளியில போக வேண்டாம். திமுக காரவங்க எல்லாம் என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னு பாருங்க. அப்ப பெண்களை இழிவு செய்வதற்கென்ற ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக தான். இழிவுபடுத்துறதுக்குன்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக தான். அதனால அதிமுக ஆல்வேஸ் பெண்களை மதிக்கக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள். எல்லா விஷயத்திலுமே அதிமுக கம்பேரே பண்றதுக்கு திமுக தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை எடுத்து ரெண்டு பேரை கம்பேர் பண்ணணும்னா ஈக்குவலா இருந்தா கம்பேர் பண்ணணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இங்க வைக்கவே முடியாது. ஒரே தட்டு தான், அதிமுக மட்டும்தான் அப்படிங்கிற இடத்த நான். இன்னும் புதிய கட்சிக்கெல்லாம் கூட இருக்கு, புதுசா நடிகர் கட்சிலாம் வருதுல. அதுல அந்த நடிகரை நான் வந்து சமூக ரீதியாக நான் வந்து சிகரெட்டு மது பழக்கத்துக்கு காரணமா ஒரு நடிகர் இருக்காருன்னு நான் சொன்ன உடனே என்ன எவ்வளவு ஆபாசப்படுத்துறாங்க. நான் மற்றவங்களெல்லாம் விஷயத்துக்கு போகல. இப்ப தமிழ்நாட்டுல உள்ள அரசியல் கட்சிகள் குறித்து பேசும்போது இது குறித்தும் நான் பேச வேண்டிய நிலைமை இருக்கு. நான் பேசுறேன், நீங்களே கேட்கலனாலும் நான் பேசுறேன். நான் என்ன சொன்னேன், ஒரு 6-7 வயசு பிள்ளைகள் இந்த பாட்டு வரியை கேட்கும் போது அவர்களை அறியாமலே அவங்க மைண்டுக்குள்ள புகைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்கக்கூடிய பாடல் வரிகளை ஏன் உச்ச நடிகராக இருப்பவர் பாட வேண்டும்? அவரோட சொந்த குரல்ல ஏன் பாடணும்? அப்படி பாடிதான் நீங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இருக்கா? பல வழிகள், உங்க முகத்தை காமிச்சாலே வந்து உங்களுக்கு சினிமால வாய்ப்பு நல்லா இருக்குங்கும் போது ஏன் இது மாதிரி இந்த குழந்தைகளை எல்லாம் நீங்க வந்து குட்டிச்சவராக்க நிக்கிறீங்கன்னு கேட்டேன். வேற என்ன கேட்டேனா? நான் இப்ப வரைக்கும் அவரோட பர்சனல் பத்தி எல்லாம் பேச மாட்டேன். எனக்கு அது தேவையும் இல்லை. நீ சிகரெட் குடி, வீட்டுல குடிச்சுக்க. சிகரெட்டை குடி, சிகரெட்டை பத்தி போற்றி பற்றி வீட்டுக்குள்ள பாடிக்க, ஏன் வெளியில பாடுறாங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருந்தது. ஆனா அதற்கு இந்த சமூகத்துல, அதாவது நான் என்ன எவ்வளவு ஆபாச பதிவுகளை போட்டு எவ்வளவு கொச்சைப்படுத்தினாங்க. அப்போ ஒரு பெண் தன்னுடைய கருத்தை முன்வைக்க கூட தகுதியற்ற ஒரு அரசியல் சூழ்நிலையை இவங்கெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்கல்ல, திமுக, விஜய், இவங்கெல்லாம்.
அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டீசென்ட்டான பேச்சுகளோ ஆபாசமான கருத்துகளோ எதுவுமே எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அவங்க எப்படி இருக்காங்கிறது தான் மக்களை எப்படி பார்த்துக்க போறாங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துல 100க்கு 100 கொடுக்கணும்னா நம்ம அதிமுக கொடுக்கணும். கண்டிப்பா மேம். தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்றப்போ வந்து ஏன் இப்படி சொல்றாங்கன்னு ஒரு செகண்ட் மக்கள் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது வந்து நீங்க இன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் இன்னுமே நிறைய மனசுல பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடியார் ஏன் சிறந்த தலைவர், அவருடைய ஆட்சியில என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகான விளக்கமா கொடுத்தீங்க. எங்க கூட வந்து இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.